என்னடா நமக்கு ஏதோ பழக்கப்பட்ட வாசனையா இருக்கே! அதுவும் இது சீசனும் இல்லையே! இப்ப எங்கருந்து இந்த வாசனை வருதுன்னு மரம் ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா, இங்க பாருங்க. இந்த சந்துக்குள்ள ஒரே ஒரு கடம்ப பூ அழகா திருட்டுத்தனமா பூத்திருக்கு. பார்த்த உடனே விடுவோமா? உடனே போயிட்டு பறிச்சாச்சு. பறிச்சதுக்கப்புறம் அப்படியே எப்படிடா மறுபடியும் வெளியில வர்றதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு வழியா அந்த சந்துக்குள்ள பூந்து கீந்து வெளியில வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மேல பார்த்தோம்னா, நம்மளோட கடம்ப பூ மரத்துல பழமும் பழுத்திருக்கு. பழம் இது செம்ம வாசனையா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம இந்த அறுசுவைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி அறுசுவை டேஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம இத வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம்னாலே, இந்த வீடு ஃபுல்லாவே அவ்ளோ வாசனையா இருக்கும். அவ்வளோ அழகான பழத்தையும் பறிச்சாச்சு. மரம் ஃபுல்லா பழமா தான் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஹைட்ல இருக்கிறதுனால பறிக்க முடியல. அதனால கைக்கு எட்டுனது வரைக்கும் பறிச்சுக்கிட்டாச்சு. பறிச்சுட்டு அப்படியே பார்த்தா நீலோத்பலம் ஒண்ணு பூத்திருந்துச்சு. அதையும் விடுவோமா? அதையும் பறிச்சாச்சு. ஸோ நீலோத்பலத்துக்குள்ள இப்பதான் நெறைய மொட்டுக்களும் வந்திருக்கு. ஸோ ஒரு வழியா நீலோத்பலம், கடம்பம் 2மே எடுத்து ஒரே நேரத்துல கையில வச்சிருந்ததுல அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. அது பாருங்களேன், அந்த கடம்பத்துக்கும் இதுக்கும் வந்து எவ்ளோ காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்குல்ல. இயற்கை வந்து வேற லெவல் தாங்க.